கூட்டமா இருக்குன்னு எங்களை எப்படி இறக்கி விடலாம்? ஸ்கூலுக்கு போக முடியாம 4 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு போனோம். அரசு பேருந்தை அரை மணி நேரமாக சிறைப்பிடித்த பள்ளி மாணவர்கள். ஒரே வாரத்தில் மாணவர்களின் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி தலைகீழாக மாறிய நிலைமை. இனிமேல் உள்ள பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்க இப்படிதான் சொன்னாங்க அவங்க போன தடவையும். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துக்கு பக்கத்துல மேல்கரந்தை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விருதுநகர் மாவட்டம் பந்தல்குடியில இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில படிச்சிட்டு இருக்காங்க. காலையில 7:55 மணிக்கு மேல்கரந்தை வரக்கூடிய கோவில்பட்டியிலிருந்து அருப்புக்கோட்டை செல்லக்கூடிய அரசு பேருந்துல தான் பள்ளிக்கு செல்வாங்களாம். இந்த நிலையில சில தினங்களுக்கு முன்னாடி மேல்கரந்தை நிறுத்தத்துல கொஞ்ச நேரம் காத்திருந்த மாணவ மாணவிகள் பேருந்து வந்ததும் அதுல ஏறினதா கூறப்படுது. கூட்டம் அதிகமா இருந்ததுனால அடுத்த நிறுத்தத்திலேயே ஓட்டுநரும் நடத்துனரும் மாணவ மாணவிகளை இறக்கி விட்டதாகவும் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இதனால கோவத்தின் உச்சத்துக்கு சென்ற பெற்றோர்களும் அந்த ஊர் மக்களும் பேருந்தை சிறைப்பிடிக்க போறதா சொல்லி இருந்திருக்காங்க. இது தொடர்ந்து கரிசல் பூமி விவசாயிகள் சங்க தலைவரான வரதராஜன் அவர்கள், தமுக வடக்கு மாவட்ட தலைவர் KP ராஜகோபால் அவர்கள் அந்த அரசு பேருந்தை சிறைப்பிடிக்க மாணவ மாணவிகளோட காத்திருந்திருக்காங்களா. 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science, சென்னை.